இருதய சம்பந்தமான வலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த குழாயில எதனா அடைப்பு இருந்ததுன்னா சடனா ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஷண்ட் வரும்போது எப்படி இருப்பாங்கன்னா நெஞ்சில் அப்படி கையை வச்சுட்டு பாரமா இருக்கு, அழுத்துற மாதிரி இருக்கு, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு திடீர்னு அதிகமான ஸ்வெட்டிங் இருக்கும், அந்த டைம்ல அதிகமான வேர்த்து கொட்டுறது இருக்கும். ஒரு சிலருக்கு வலி பாத்தீங்கன்னா இடது கைக்கு பரவுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு திடீர்னு ஜில்லுன்னு ஆயிடுற மாதிரியோ இல்ல உடல் சோர்வா இருக்க மாதிரி இருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா இப்போ வயசானவங்களுக்கோ இல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏடிபிக்கலா இருக்கும் சிம்டம்ஸ் வந்து இத மாதிரி அப்படியே கிளாசிக்கலா பெயின் இருக்காது. அவங்களுக்கு தலை சுத்தல் இல்ல மயக்கம், சிலருக்கு திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட சில டைம் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸா இருக்கலாம். சோ இது யாருக்கெல்லாம் வரும்? டயபெட்டிஸ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், சுகர் அன்கண்ட்ரோல்டா இருந்ததுன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ங்க. பிபி ஜாஸ்தியா இருந்தாலும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். எந்த உடல் உழைப்பும் இல்லாம காலையில போயிட்டு ஆபீஸ் ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதிகமான ரிஸ்க் இருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு.